நாம சென்ற வகுப்புல ஒரு யூனிட் தான் முடிச்சிருந்தோம். 6ஆம் வகுப்பு முதல் டேர்ம். அதுல ஒரு யூனிட் முடிச்சிருந்தோம். சார், இந்த பாடங்கள்லாம் வந்து புக்ல இல்ல, நீங்க வந்து இதுல ஏன் கான்சன்ட்ரேட் பண்றீங்க அப்படின்லாம் சொல்ல வேணாம். சில பாடங்கள் வந்து இப்போ மாணவர்களுக்கான புத்தகங்கள்ல இருக்காது. இந்த புத்தகம் போட்டித் தேர்வுகளுக்காக, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக வெளியிடப்பட்ட புத்தகம். இதுல இருந்து தான் நமக்கு வினாக்கள் வரும். இது வந்து முழுமையானது. ஸோ நீங்க ஒரு 2 பாடம் பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது, இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போவோம். when the trees walk. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு. இது ஒரு ப்ரோஸ் 2வது யூனிட்ல. இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். மரங்கள் நடந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காட்சியை பார்த்துக்கோங்க. ஒரு தாத்தா, ஒரு சிறுவன், ஒரு பாட்டி இருப்பாங்க கதையில, ஒரு பட்டர்ஃப்ளை. அவ்வளவுதான் இந்த கதை. ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த நேரேட்டர் யாருன்னா அந்த சிறுவன் தான். அவன் வந்து தாத்தா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான் வராண்டாவில். அப்போ அங்க ஒரு கொடி இருக்கும் பக்கத்துல. அந்த கொடியோட துளிர், அந்த நுனியில இருக்கும் இல்லையா, அதை டென்ட்ரில்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை கவனமா எடுத்து குறிச்சுக்கோங்க. டென்ட்ரில் அப்படின்னா கொடியில உள்ள அந்த நுனி பகுதி, அந்த போய் ஒரு சுத்திக்கிட்டு பச்சை ஏறும் இல்லையா, அந்த கொடி, அதுதான் டென்ட்ரில். அது வந்து தாத்தா மேல சாயுது. அது வந்து அப்புறம் அவரோட பாதத்தை வந்து தொடுது. இதை வந்து இதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, பிளான்டோட பிஹேவியர், அது வந்து பக்கத்துல எங்க சூடு லைட் இருக்கோ அதை நோக்கி நகரும். அதுதான். அப்போ அந்த இடத்துல வெயில் அடிக்குது, அந்த இடத்த நோக்கி அது வருது. ஆனா இவன் என்ன, அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, ஐ லைக் இட். அந்த பையன் நேரேட்டர் அவன் சொல்றது என்னன்னா, இது வந்து தாத்தாவை நோக்கி நகர்ந்து வருது, தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இது வந்து ஒரு ஒரு கவிதைத்தனமான ஒரு விஷயம்தான். ஆனா இதுக்கு நம்ம பதில், இது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, முக்கியமான வரி வந்து லைட் அண்ட் வார்ம். இந்த 2வது வரியில இருக்கு இல்லையா, இந்த இடத்துல முதல்ல இருக்கு பாருங்க, லைட் அண்ட் வார்ம். இதுதான் காரணம். ஏன்னா இந்த வினா அடிக்கடி வர. அடுத்தது, தாத்தா எங்க இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவுட்ஸ்கட், அதாவது விளிம்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல புறநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு இடத்த வாங்கிட்டு அங்க மரங்கள் இதெல்லாம் வளர்த்துட்டு நட்டு, எப்படி மேங்கோ, ஆரஞ்சு, குவாவா, இது யூக்கலிப்டஸ், ஜாகரண்டா அண்ட் பெர்ஷியன் லிலாக்ஸ், இந்த மரங்கள், பூச்செடிகள், பூ மரங்கள், பழமரங்கள் எல்லாமே வச்சிருக்காரு. டிம்பர் மரங்களும் வச்சிருக்காரு. இதுல வந்து இந்த ஃபெர்டைல் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க, ரொம்ப வளம் மிக்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். சிகப்பு கலர்ல இருக்கு இல்லையா, இதுல வினாக்கள் வரலாம், ஸ்னானிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதனால அதை பார்த்துக்கோங்க. இப்போ அங்க நிறைய மரங்கள் இருக்கு அந்த காம்பவுண்ட்குள்ள. அங்க ஒரு பழைய அரச மரமும் இருக்கு, பெரிய அரச மரம் ஒன்று இருக்கு. அது வந்து என்ன பண்ணதுன்னா, கைவிடப்பட்ட அவுட் ஹவுஸ். அவங்க வந்து ஒரு அபாண்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க மேல, இந்த கைவிடப்பட்ட அவுட் ஹவுஸ், இதுல அது வந்து ஏறுது. அத மொத்தமா அதனுடைய பிரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உடைச்சு தள்ளுது. ஏன்னா அதனுடைய விகரஸ் குரோத்னா ரொம்ப வேகமான, கொடூரமான வளர்ச்சி, அதிவேகமான. அப்போ அத அவங்க பாக்குறாங்க. அடுத்து இதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். அவங்க வந்து நம்ம வந்து வேற ஒரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. கிராண்ட் மதர் வந்து மரங்களை பற்றி, அதாவது அந்த பாட்டி வந்து மரங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து பூச்செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுல வந்து தொடர்ச்சியா கேட்லாக்ஸ் எல்லாம் வாங்கி, விதைகள் வாங்கி அதுல வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பூச்செடிகள், க்ரோயிங் ஃப்ளவர்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இதுல வேற முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனுடைய அவங்க அதுகிட்ட ஏன் இப்படி நீ பூச்செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டா, அவங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸை பார்க்கறது பிடிக்கும், பட்டாம்பூச்சிகளை பார்க்கறது பிடிக்கும். அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, there is only one way to attract butterflies. அதாவது வண்ணத்து பூச்சிகளை ஈர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது வந்து என்னன்னா, பூக்களை வளர்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டூ யூ நோன்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க.
இதுல 17,000 பூச்செடிகள் இந்தியாவில் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டென்ட்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. ஒரு ரொம்ப அதிகமா இருக்காது, ஒரு 5 மதிப்பெண் 6 மதிப்பெண் கண்டென்ட்ல இருந்து வரும். அதனாலதான் நம்ம இதுக்கு இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றியை முடிவு செய்வது வந்து ஓரிரு மதிப்பெண்கள் தான். அதே போல 5000, அதாவது மோர் தென் 5000 வகைகள் இருக்கு. அதுல 1/3 எங்க இருக்குன்னா இங்க நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, அடுத்தது கிராண்ட் ஃபாதர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க க்ரோயிங் ட்ரீஸ் இன் அவர் அந்த காம்பவுண்டுக்குள்ள மட்டும் அவங்க வளர்க்குறது அவங்களுடைய வேலை இல்லை. மழை காலங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜங்கிள் காட்டுக்குள்ள போய் அங்க ரிவர் பெட் இருக்கு, ஆற்று படுகை, அதுல செடிகள் மரத்துண்டுகள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நடுறாங்க மழை காலத்துல. அந்த மழைக்காலங்கள்ல அந்த மரத்துண்டுகளையும் மரச்செடிகள் அதையும் கொண்டு போய் அவங்க நடுவாங்க. அதே போல ஏன் அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காட்சி நல்லா இருக்கும், வியூ நல்லா இருக்கும், இந்த இடத்தோட வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மனிதன் வந்து மரங்களை தேடுகிறான். அவனுக்கு வந்து பாலைவனத்தை நம்ம விரட்டணும்னா நமக்கு என்ன வேணும்? ஆற்றின் இரு பக்கமும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கரைகள் அரிச்சிட்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு மரங்கள் வேணும். அதே போல பழங்கள், பூக்கள், இலைகள், விதைகள் இது எல்லாமே வந்து நமக்கு தேவை. அதுக்கு வந்து மரங்கள் வேணும். அடுத்தது டிம்பர் மரங்கள், நம்ம பயன்பாட்டிற்குரிய மரங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இவை கேள்வியாக வந்திருக்கு. அதே போல மரங்கள் இல்லாத உலகம் என்பது எனக்கு ஒரு கொடுங்கனவு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவன் அந்த தாத்தாவுக்கு வந்து மரங்கள் நடுவதில் உதவி செய்யறான். ஒரு ஒரு நாள் மரங்கள் நடக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அவங்க 1000 அந்த அந்த மரங்கள் வந்து ஒரே இடத்துல 1000 ஆண்டுகள் இருக்காது, அதுங்க வந்து நடக்கிறதுக்கான நேரமும் வரும் அப்படின்னு சொல்றாரு. தே குட் வாக் அபவுட் லைக் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கடையோட அடிநாதம். நாங்க வந்து ஒரு வெறும் பாறையா இருக்கக்கூடிய ஐலாண்டை பார்க்குறோம், ட்ரை ரிவர் பெட்ல. இது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு, மலையின் அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒன்று. சம்மர்ல ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா மான்சூன் பருவமழை காலங்கள்ல ரொம்ப கூடுதல் வெள்ளமா இருக்கும். அப்போ இங்க நம்ம வந்து மரங்கள் வளர்க்கலாம்னு சொல்றாங்க. அப்போ தாத்தா வந்து அதே போல மரக்கன்றுகள், கட்டிங்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க விதைக்கிறாங்க. அதே போல அந்த மழைக்காலம் வருது, எவரிட்டன் அங்க அந்த இதை தாத்தா வந்து அந்த வேலையை தொடர்ச்சியா பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு அவர் அந்த பையன் சின்ன பையன் போறாரு டேராடூனுக்கு. அங்க போய் பார்க்கும்போது அந்த ஓல்டு ஹவுஸ் அங்க போய் போகும்போது அது ஒன்றும் பெருசா மாறல. ஆனால் அந்த ரிவர் பெட்டை பார்க்கும்போது அந்த இடம் முழுவதுமே ஒரு அருமையான காட்சி இருக்கு. என்னன்னா, அந்த காஞ்சி போன ரிவர் பெட், அந்த ஆற்றுப்படுகை இப்போ ஒரு கிரீன் பேரடைஸ் தான் இருக்கு. கிரீன் பேரடைஸ் அப்படின்னா ஒரு பசுமையான சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதினவர் வந்து ரஷ்மின் பாண்டை பத்தி நமக்கு தெரியும். அவர் ஒரு அவார்டு வின்னிங் இந்தியன் ஆதர். அவர் வந்து 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சிறுகதைகள், எஸ்ஏஸ், கட்டுரைகள், நாவல்ஸ், புதினங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து பொயட்ரி, அதாவது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அது நிறைய எழுதியிருக்காங்க. அதாவது பெரியவர்களுக்கான புத்தகங்கள் எழுதியது போலவே குழந்தைகளுக்கான புத்தகமும் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து அவர் தத்தெடுத்த குடும்பத்தோட எங்க இருக்காங்கன்னா லேண்டர்ல இருக்காங்க, முசௌரி அப்படிங்கிற இடத்துல இந்தியாவில் இருந்தாங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999 கொடுத்தாங்க. பத்மபூஷன் 2014 கொடுத்தாங்க. ஓகே, இதுல முக்கியமான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ரேம்லிங் அப்படின்னா வேண்டரிங், அதாவது திரிதல், அலைந்து திரிதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸ்ப்ரவுட்னா முளைத்தல். ஸ்பெக்டாகுலர்னா ஐ கேட்ச், அதாவது காட்சிக்கு வண்ணமயமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காட்சிக்கு இனிய அல்லது நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம். அதே போல பேக்யார்ட்னா ஒருத்தரை வந்து கூப்பிடுறது, பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்றது, அந்த சிக்னல் கொடுக்குறோம் இல்லையா, அது. அவ்வளவுதான், இதுல ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. இது வந்து நம்ம பெரிய வகுப்புல கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து நவுன் வெர்பு நவுன்
இது போல பல அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா அவுட் ஹவுஸ், இதுல அவுட் ஹவுஸ், ரிவர் பெட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால். அதே போல ஒவ்வொன்றும் நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். இதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நிறைய நம்ம பார்க்க போறோம். இந்த காம்பவுண்ட் வால் கடைசி வார்த்தை, ஃபுட் ஹில். அதே போல இதான் நம்ம வந்து கம்பைன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக எல்வை போட்டு எது எதுக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அட்வர்பா மாத்துறது கொடுத்துருக்காங்க. நம்ம அட்வர்ப்ல இதை முழுமையா பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு வந்து அதிக எண்ணிக்கையில கேள்விகளாக வராதுங்கிறதுனாலயே நம்ம ஸ்கிப் பண்றோம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ரிக்வெஸ்ட், கமாண்ட். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல விரிவா பார்க்கறதுனால இந்த இடத்துல போயம் கொடுத்துருக்காங்க. இது யாரோட போயம்னா சாரா காலரிட்ஜ். ட்ரீஸ், சாரா காலரிட்ஜ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. ட்ரீஸ்ங்கிற போயம் எழுதினவங்க யாரு? சாரா காலரிட்ஜ். அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பானியன் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். ஆலமரம் உங்களுக்கு தெரியும். அதே போல பீப்புள் நம்ம இப்பதான் பார்த்தோம், அரச மரம். கியூவர்ஸ் இன் த பிரீஸ். கியூவர்ஸ்னா என்ன? ஸ்டாக்ஸ் குயிக்லி, ரொம்ப குயிக்கா அசையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். நீம் ட்ரீ ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி வந்து நமக்கு பிளசன்ட், ஒரு இனிமையான ஷேரை தருது. டேட்ஸ் லீஃப் இஸ் அஸ் ஷார்ப் அஸ் பிளேட். பேரிச்சையினுடைய இலைகள் வந்து கூர்மையா இருக்கு. த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். தேக்கு மரம் நமக்கு ஒரு நல்ல பயன்பாட்டுக்குரிய மரங்களை தருகிறது. மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மாம்பழம் இனிமையான பழங்களை தருகிறது. இதுல நம்ம எல்லாமே கரெக்டா எழுதிருவோம். இதுல டாமரின் என்ன கொடுக்குது, அதாவது புளிய மரம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டா நம்ம என்ன கீழே வந்து அதே புளியம்பழம் அது போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பழங்கள், ஃப்ரூட், அல்லது ஹாஃப் ரைப்டு ஃப்ரூட், அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது பழம் கொடுக்குது, காய்கள் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதாம உண்டு கொடுக்குது. ஏன்னா புளிய மரத்தின் மரத்துகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டாமரின் இனிமையான நிழலை தருகிறது, சந்தோஷமான நிழலை தருகிறது அப்படின்னு. அதே போல அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாடப்பகுதியை பொறுத்தவரையிலையும் இந்த ட்ரீஸ் போயத்தை பொறுத்தவரையிலையும் புளிய மரம் நமக்கு கொடுப்பது இனிமையான நிழல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டூயினோ பகுதிகள் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இதுல இருந்து அதிக எண்ணிக்கையில, அது எல்லா பாடங்களிலுமே உங்களுக்கு தெரியுமா பகுதிகளில இருந்து ஒரு 3 மதிப்பெண் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல மரங்களினுடைய வயதை எப்படி நம்ம கணக்கிடுவதுன்னா அதுல இருக்கக்கூடிய வளையங்கள், அதை வெட்டினோம்னா நடுவுல வளையங்கள் இருக்கும். அந்த அந்த வளையங்களை எண்ணுவதன் மூலயமாக நாம் வந்து அதை பார்க்கலாம். அதுக்கு பேரு டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இது 20ஆம் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டுலதான் இது இந்த கலை டெவலப் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது மர நடுவுல வளையங்களை எண்ணி அதனுடைய வயதை கணக்கிடும் முறை டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து முக்கியமான ஒண்ணு, நம்ம ஒரு 5 வகை போயமும் பார்க்க போறோம். இந்த 5 வகை போயமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு மதிப்பெண் உண்டு. என்னது? இந்த இதுல கொடுத்திருக்கிறது அக்ராஸ்டிக் போயம். இதை தனியா எழுதிக்கோங்க. அக்ராஸ்டிக் போயம். அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னா என்னன்னா, ஃப்ரெண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையில உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் கீழே எழுதுறீங்க. FIREND அது மாதிரி எழுதுறீங்க. அப்ப எழுதும்போது அதுக்கு நேரா நீங்க அதை முதல் எழுத்தா வச்சு ஒரு வரியை உருவாக்கணும். வார்த்தையை உருவாக்கணும். அதுதான் அக்ராஸ்டிக் போயம். எழுதிக்கோங்க, ஒரு குறிப்பெடுத்துக்கோங்க. இது மாதிரி 5 போயம் இருக்கு. இந்த 5ஐயும் ஒரு இடத்துல எழுதுங்க. அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல எழுதுவோம் இல்லையா, டீச்சர்னா டீச்சருக்கு வந்து டீக்கு வந்து டேலண்ட் அது மாதிரி எல்லாம் போட்டு நம்மளா எழுதி நம்மளா சந்தோஷப்பட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரெட்டுங்கிறதுக்கு FIREND. இதை ஞாபகம் வச்சுங்க. அக்ராஸ்டிக் போயம்
அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அது சம்பந்தமான ஐடியா நமக்கு கிடைச்சிடும். அங்க இது போல ஒரு வரியை கொடுத்துட்டு போயத்தை கொடுத்துட்டு இது என்ன வகை போயம்னு கேட்பாங்க. ரைட்டா? அப்போ நம்ம இது அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ரைம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ரெபிட்டிஷன் ஆஃப் சேம் சவுண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைமிங் ஸ்கீம் பார்த்துருக்கோம் போன வகுப்புல. அதை கவனிக்க தவறினவங்களுக்கு திருப்பி அந்த வகுப்பு எடுக்கப்படும், முழுமையா எடுக்கப்படும். ரிவிஷன்ல கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், பட் டோன்ட் வரி, நம்ம நிச்சயமா அந்த வகுப்பு நம்ம எடுத்துடலாம். அதே போல ரைம் அப்படிங்கிறது சேம் சவுண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவு பகுதியில உள்ள சவுண்ட் பவர், கிங், சிங், இதுதான் ரைம். இதுக்கு வர்றதுதான் ரைமிங் ஸ்கீம். அதுக்கு அடுத்தது ஒரு சப்ளிமெண்டரி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு வினா வந்தது சென்ற தகுதி தேர்வுல தாள் 1லேயோ 2லேயோ வந்தது. ஓகே, இது ஒரு என்னன்னா ஒரு ஃபார்மர், விவசாயி இருப்பாரு, ஒரு கிராமத்துல இருப்பாரு. அப் இன் த ஹில்ஸ், மலையில, பிசைட் எ ஃபாரஸ்ட், பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அங்க ஒரு ஃபார்ம்ல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவர் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு ஆப்பிள் மரமும் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அந்த மரம் அங்க இருக்கும். ஃபார்மர் அங்கதான் அவர் ஃபேமிலி எல்லாருமே அங்க விளையாண்டு அந்த சந்தோஷமா பேசிக்கிட்டு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை சுத்தி தான் விளையாடுவார். இந்த கதையை மட்டும் கேட்டுக்கோங்க, வேற ஒன்றும் அதிக இதுல பெரிய விஷயங்கள் இல்லை. அந்த மரத்துல ஏறி அதுல ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் ஆடுவாரு, மரத்துல ஏறி விளையாடுவாரு. அதுல உள்ள பழங்களை பிளக் பறிச்சு சாப்பிடுவாங்க. வருடங்கள் போகுது, அந்த பையன் வந்து பெருசா வளர்ந்துடுறாரு. He took over the farmer and continued to enjoy fruits from the tree. அப்பையும் அந்த ஃபார்முக்கு அவர் போறாரு, தொடர்ச்சியா அந்த பழங்களை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம், இந்த காலத்துல மெனி ஸ்மால் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் த ட்ரீ. இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நிறைய சின்ன விலங்குகளும் பறவைகளும் வாழ தொடங்கிக்கிட்டன. அந்த மேன், அவங்களோட சில்ட்ரன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த விவசாயினுடைய குழந்தைகள், அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய ஷேடான நிழல் தரக்கூடிய ஆப்பிள் மரம் இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்கு வந்து என்னன்னா வர வர பழம் காய்ப்பது எண்ணிக்கை குறையும் இல்லையா? அப்போ அடுத்தது அப்போ அந்த மரங்கள் பழுக்கக்கூடிய தரக்கூடிய பழங்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவர் அதனால என்ன பண்றாருன்னா அந்த மரத்தை வெட்டி அதை கிடைக்கக்கூடிய மரத்தை வச்சு ஒரு புதிய ரூம் வந்து நம்ம வீட்டுல கட்டிடலாம். அவங்களுக்கு தெரியும், மலைப்பகுதிகளில் வந்து மரத்துலதான் வீடு கட்டியிருப்பாங்க. அதிகமா மரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப இந்த ஆப்பிள் மரத்தை நம்ம வெட்டி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ. ஆனா அவர் வந்து he did not think about the wonderful times and his friends had playing around the tree. அவங்க நண்பர்களோட அந்த இடத்துல விளையாண்ட பகுதிகள் எதுவுமே அவருக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. அதனுடைய சுவையான ஆப்பிள்ஸை பத்தியும் அவர் மறந்துட்டார். இப்போ அதனுடைய பலனை மறந்துட்டு அதை வெட்ட போறார். இப்போ அந்த விவசாயி கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை சாப் பண்ண போறாரு, வெட்ட போறாரு. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல், பேர்ட்ஸ், பூச்சிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ரஷிங் டவுன், கத்திட்டு வெளியே இருக்கு. அதுங்க ரன்னிங் அரௌண்ட் அந்த அலாம், ஒரு பயத்துல அந்த மரத்தை சுத்தி பறக்குதுங்க. சிப்பிங் அண்ட் கியூக்கிங் ஆல் ஓவர் த பிளேஸ். ஒரே அந்த ஒளி எழுப்பும் இல்லையா, பறவைகள் ஒளி எழுப்பும் இல்லையா, அது மாதிரி சரசரன்னு ஒளி எழுப்புதுங்க, எல்லாம் கீச்சு கீச்சின்னு கத்துதுங்க. நம்ம கீச்சு கீச்சின்னு கத்துறது தான் சிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மர் வந்து ரொம்ப அடமண்டா இருக்காரு, ரொம்ப உறுதியா இருக்காரு. he raised his axe and abroad ரொம்ப அதிகமான வேகத்துல கோடையை வச்சு வெட்டுறார். அவர் வந்து அவருடைய குழந்தை பருவத்தை மறந்திருந்தாலும் அவங்க அந்த அதுல இருக்கக்கூடிய அனிமல் ஃப்ரெண்ட்ஸை மறந்திருந்தாலும் அவர் வந்து அதை வெட்ட ரொம்ப கடினமா முயற்சிக்கிறாரு. அப்போ அந்த லிட்டில் அனிமல்ஸ் வந்து வேற வழி இல்லாம அதை காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அதுங்க வந்து அந்த மரத்தை சுத்தி ரொம்ப ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே பறக்குது. இந்த ஓசையை கேட்டு அந்த குழந்தைங்க வெளில வராங்க. அந்த விவசாயினுடைய மகள், டாட்டர், அவள், அந்த பொண்ணோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாட்ட ப்ளீட் வித் ஹிம் கெஞ்சுறாங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒண்ணு கூடி இதை கட் பண்ணாதீங்க, வி பிளே ஹியர், உங்களை மாதிரியே நாங்களும் இங்க விளையாண்டோம். ஸோ இங்க சின்ன சின்ன அனிமல்ஸ், ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை கட் பண்ணீங்கன்னா அதுங்க எங்க போகும்? ஸோ நம்ம அதனுடைய நிழலை நம்ம பயன்படுத்திப்போம், அது வயதானால் கூட
நம்ம நிழலை, உங்களுக்கு வயதானால் நீங்க அதனுடைய நிழலை பயன்படுத்தி கொள்ளலாம், இது ஒரு அழகான மரம், அப்படி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்களை குறிச்சுக்கோங்க. நாங்க உங்களை மாதிரி இங்க விளையாண்டோம், இதுல சின்ன சின்ன விலங்குகள் நிறைய இருக்கு. நீங்க இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா அந்த பல விலங்குகள் எங்க போகும்? நீங்க வயதான பிறகு இந்த மரத்தின் நிழலை பயன்படுத்திக்கலாம், இது ஒரு அழகான மரம். ஏன்னா இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, இது ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அதுல எது எது பொருந்தும்னு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின்ல இது வந்திருக்கு. அதே போல இந்த ஃபார்மர் அந்த நேரத்துல பாக்குறாரு, அங்க ஒரு சின்ன பழம் வந்து ஒரு கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஆப்பிள் பழம். அது பார்க்கும் போதே அது ஒரு சுவையான பழமா இருக்கும் அப்படின்னு தெரியுது. அவரு அதை பார்க்கும்போது அவருக்கு சிறு வயதுல சாப்பிட்ட அந்த சுவையான பழங்களின் ஞாபகம் அவருக்கு வந்துச்சு. அதை பறிக்கிறாரு. அந்த ஜூசி ஃப்ரூட்டை, சாறு நிறைந்த பழத்தை அவர் வந்து ஒரு கடி கடிக்கிறாரு. அவருக்கு நினைவுகள் திரும்பி வருது. நினைவுகள் எல்லாம் திரும்பி ஓடுது. அவங்க பொண்ணு சொன்ன விஷயங்கள், பொண்ணு வந்து அவங்க அப்பா முகத்துல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகுறது, முகம் மாறுறதை கவனிக்கிறாங்க. ஷி ஸ்டார்டட் ப்ளீடிங் ஹார்டர். உடனே அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுறாங்க. இப்போ ஃபார்மர் வந்து அவருடைய கோடாலியை கீழே வச்சுட்டாரு. அந்த மரத்தை பத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அனிமல்கள், பூச்சிகள், உயிரினங்களை பத்தி அவரு பார்த்து கவனத்துல வச்சுக்கிறாரு. அப்போ நான் வந்து இந்த மரத்தை நான் வெட்ட மாட்டேன், நீங்க எப்பயுமே இந்த மரத்தை பிளே கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீஸ். இத சொன்னது யாரு? குழந்தைகள். யூ கேன் என்ஜாய் த ஷேர் வென் யூ பிகம் ஓல்டு. இத சொன்னது யாரு? அவருடைய டாட்டர். இப்போ டோன்ட் கட் த ட்ரீஸ்னு சொன்னது குழந்தைகள் எல்லாரும். இத சொன்னது யாருன்னா அவருடைய டாட்டர். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த ஃபார்மர். ஓகே, இப்போ இந்த கேள்விகள்லாம் ஒரு மாதிரி கேள்விகளாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேணும்னா பார்த்துப்போம். இது ஒரு சும்மா மாதிரி கேள்விகள் தான், இதே கேள்விகள் வரும்னு அவசியம் இல்லை. இந்த அனிமல்ஸ் பிகம் ஒரிட் பிகாஸ் ஏ, ஏன்னா ஆப்ஷன் பி நமக்கு தெரியும், அந்த விவசாயி மரத்தை வெட்ட தொடங்கியிருக்கார். அந்த விவசாயினுடைய மகளும் மகளுடைய நண்பர்களும் வெளியில வந்தாங்க. ஏன்? அவங்க வந்து கிரவுண்டுக்கு, அந்த மரத்துக்கு அடியில விளையாட வந்தாங்க. அந்த படைப்புகள், அந்த உயிரினங்களுடைய சத்தத்தை கேட்டு வெளில வந்தாங்க. அவங்க அந்த விவசாயி கூப்பிட்டார், ஆப்ஷன் சி. டி வந்து அந்த விவசாயினுடைய குரலை கேட்டு வந்தாங்க. எதுனா நமக்கு ஆப்வியஸா ஆப்ஷன் பி நமக்கு தெரியும். அதே போல அந்த ஃபார்மர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்? அப்போ ஹி வுட் நாட் கட் த ட்ரீ, ஆப்ஷன் சி நமக்கு தெரியும். ஓகே, ஜம்பிள்டு சென்டென்ஸ், இதெல்லாம் நமக்கு கவனத்துல வச்சுக்க தேவையில்லை. ஓகே, இதை பார்த்துப்போம். இது வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் அதிகமா இருக்கு, அதனால இதுவும் சேர்ந்து வருது, நம்ம பார்த்துப்போம். அடுத்தது, a visitor from distant land. இதுல என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல 6 சுவைகள் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட், சார், பிட்டர், சால்ட்டி, ஆஸ்ட்ரிஞ்சன், பஞ்சன். இப்போ நம்ம இதுல ஓ உச்சரிப்பு உண்டா இல்லையா மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சொல்றோம், சொல்லலாமா கூடாதா? யாராவது 2 பேர் பதில் சொல்லுங்க. ஆங்கிலத்துல ஓ உச்சரிப்பு உண்டா இல்லையா? விஜய் கணேஷ் சார் கரெக்டா சொல்லியிருக்காரு. வேற? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஆங்கிலத்துல ஓங்கிற உச்சரிப்பே கிடையாது. ஆனா நம்ம வந்து நிறைய இடத்துல ஓங்கிற உச்சரிப்பை பயன்படுத்துறோம். அது அவு தான். ஓங்கிற எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்க நம்ம திப்தான்ஸ் சொல்றோம் இல்லையா, அவு சவுண்ட் அது வரும், ஆ சவுண்ட் அது வரும். இத நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்கும்போது பார்த்துப்போம். இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆங்கிலத்தில் ஓ என்ற உச்சரிப்பு இல்லை. எப்படி ழ உச்சரிப்பு அங்க இல்லையோ அதே போல ஓ உச்சரிப்பு நம்ம அவங்கள்ட்ட கிடையாது. அடுத்தது, மணின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, ஒரு வில்லேஜ்ல, செஞ்சிக்கு பக்கத்துல, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல வசிக்கிறாரு.
அவருக்கு அவருக்கு நிறைய காய்கறிகள் அதெல்லாம் பிடிக்கும். அவர் வந்து பொட்டாட்டோ, உருளைக்கிழங்கு, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் இதை வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். மணியோட ஃபேமிலி வந்து செஞ்சி பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது அந்த அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க அம்மா ஒரு நாள் அவங்க அம்மா சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு அஹ், சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொட்டாட்டோ கறி அப்படின்னா உருளைக்கிழங்கு குழம்புன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டாட்டோ டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன், இது வந்து ஃபாரின் வெஜிடபிள் அப்படின்னு. உடனே நோ சாரி, இதை சொல்றது வந்து அந்த பையன். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்ல இல்ல இது அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில இருந்து அப்படின்னு சொல்லுது. செல்வி வந்து இந்த பையன் வந்து அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா செல்வி, அப்பா இந்த பாப்பா பேரு சிறுமி பேர் வந்து செல்வி. செல்வி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு, அதாவது பொட்டாட்டோ வந்து இந்தியாவினுடையது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன்பா அப்படின்ட்டு. இல்ல சோ வாட் அதனால என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்க டீச்சர் இன்னைக்கு சொன்னாங்க, வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட், நம்ம உள்ளூர்ல விளைந்த காய்கறிகளை தான் வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். அப்புறம் மேல சொல்றான், அவங்க வந்து கூடுதலா வந்து நம்ம நம்ம நாட்டுல செய்யப்பட்ட பொருட்களை தான் பயன்படுத்தணும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த செல்வின்ற பொண்ணு கேட்குது, வேற என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. உடனே யூ கனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் இதர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ற. சரிப்பா, அப்படி பார்த்தீங்கன்னா நீ வந்து தக்காளி சூப்பும் சொல்ல முடியாது, பைனாப்பிள் அன்னாசி ஜூஸும் சாப்பிட முடியாது அப்படின்றாங்க. அடுத்தது அவங்க அம்மா சொல்றாங்க, யூ கேனாட் ஈட் பாப்கார்ன், சோளமும் நீ சாப்பிட முடியாது. எப்போ நம்ம அடுத்த வாட்டி மூவிக்கு போகும்போது அங்க பாப்கார்ன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செல்வி சொல்லுது, தென் யூ காண்ட் ஆர்டர் எனி திங். அப்போ அந்த பையன் பேரு மணி. இப்பதான் அவன் பேரே நமக்கு வருது. இந்த பொண்ணு பேரு செல்வி, அந்த பையன் பேரு மணி. ஓகே, ஏன் ஏன் இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது பாப்கார்ன் சூப் எல்லாம் அப்படின்னா, அப்போ டொமேட்டோ ஈவன் லேடிஸ் ஃபிங்கர் அதாவது வெண்டைக்காய் இது எல்லாமே மற்ற நாடுகள்ல இருந்து தான் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவா? ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா அப்படின்னு இவன் கேட்கிறான். எப்படி ஏரோப்ளேன்ல ஏறி வந்துச்சா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல வணிகர்கள் வந்து அவங்க கடல் வழியா வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஏன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு திருப்பி கேட்கிறான். அப்ப அம்மா அப்பா சிரிக்கிறாங்க. அவங்க வந்து சிரிச்சுட்டு அவங்க வந்து இந்தியாவில் வந்து ஸ்பைசு நறுமண பொருட்களை தேடி வந்தாங்க, குறிப்பா கருமிளகு அதை தேடி வந்தாங்க. அதுல அங்க இருந்து வந்தவங்க வாஸ்கோட காமா தான் கேரளாவுக்கு வந்து சேர்ந்தார். அவங்க வரும்போது கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வந்திருக்கலாம், அவங்க ஏன் இதெல்லாம் எடுத்து வந்தாங்க, அதை எடுத்து வராம ஸ்வீட் ஏன் எடுத்து வரல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இது ஒரு நகைச்சுவை இன்னும் நினைச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ட்ரெயிலர்ஸ் வந்து அவங்க கோழிக்கோடு கேரளாவில் உள்ள பகுதிக்கு வராங்க. அங்க வந்து கருமிளகு அந்த இதை பாக்குறாங்க, பிளாக் பெப்பர். அவங்க அதை திருப்பி நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதை வந்து கற்பனை செஞ்சு பாருன்னு அவங்க அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க. ஓகே, அவங்க வந்து இங்க இருந்து நறுமண பொருட்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதே போல அப்புறம் அந்த பையன் கேட்கறான், சரி வேற யார் இந்தியாவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தது வெளிநாடுகள்ல இருந்து அப்படிங்கும்போது, அந்த போர்ச்சுகீசியர்களை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு காய்கறி தான் பொட்டாட்டோ, வெஜிடபிள் தான் பொட்டாட்டோ அப்படின்னு சொல்றாங்க. மணியும் செல்வியும் பொட்டாட்டோ பாக்குறாங்க. அப்புறம் உடனே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஓகே, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர், இது வந்து வெளிநாட்டு விருந்தாளி, இதை நம்ம அப்செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு லாங் கிரீன் சில்லி அதை எடுக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படிங்கும்போது இதுவும் ஒரு ஃபாரின் ஃபுட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் பாப்புலரா இருந்தது. அது கொலாம்பஸ் அவர் தென் அமெரிக்காவுக்கு போகும்போது அதை எடுத்து பரப்புனார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் வந்து இந்தியாவுக்காக தான் அங்க போறாரு, கருமிளகு வாங்குறதுக்கு தான் போறாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சது
அமெரிக்காவை. ஆனா அந்த மிளகுக்கு பதிலாக அவர் மிளகாவை எடுத்து ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருந்தார். ஓகே, இது வந்து பாவம் கொலம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அடுத்தது சவுத் அமெரிக்காவுக்கு போய் மிளகாயை கண்டுபிடிச்சார். இது வந்து கரிமிளகை போல அதே அளவுக்கு காரமா இருக்கும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து மிளகாவை பேக் பண்ணி அவரு நாட்டுக்கு எடுத்து போனார் அப்படின்னு சொல்றாங்க. சில்லி வந்து இங்க வந்தது எப்படின்னா போர்த்துகீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதே போல சில்லிஸ் அதிகமாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல விளைவிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்தியா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோவாவை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதே போல ஃபர்ஸ்ட் அதை வந்து கோவை மிர்ச்சி, கோவாவுக்கு வந்ததுனால அப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க போல. அதை பயன்படுத்தினாங்க. அப்புறம் எல்லாருமே இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மிளகு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் சாப்பாட்டுல. அதுக்கப்புறம் தான் மிளகாவை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த சில்லியை பாக்குறாங்க, இது எவ்வளவு நம்ம உணவை சுவையாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த கதை முடியுது. இதுல நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ டீச் அதோட வந்து சேர்க்கும் போது அந்த பர்சனுடைய என்ன அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த நேமா மாறிடுது. அந்த செயல் பண்றவங்களுக்கு அந்த பெயர் வந்துடுது. டீச் பண்றவங்க டீச்சர், அதே போல வாங்குறவங்க பையர், செயல் பண்றவங்க செயலர், வாட்ச் பண்றவங்க வாட்சர், ஆப்ரேட் பண்றவங்க ஆபரேட்டர், ஃபாரின்ல இருந்து வரவங்க ஃபாரினர், பேக் பண்றவங்க பேக்கர், ரைட் பண்றவங்க ரைட்டர், கவர்ன் பண்றவங்க கவர்னர், ஆக்ட் பண்றவங்க ஆக்டர். ஓகே, இதுல 3 இடத்துல ஓஆர் வரும். எது? செயலர், கவர்னர், ஆக்டர். இந்த 3க்கும் ஓஆர் வரும், பாக்கி எல்லாத்துக்கும் இஆர் வரும். அடுத்தது இதை கவனத்துல வச்சுப்போம். செயலர், கவர்னர், ஆக்டர் 3க்கும் ஓஆர் வரும், பாக்கி எல்லாம் இஆர் வரும். அடுத்தது கண்ட்ரி நேஷனாலிட்டி. இதுல நம்ம முக்கியமா இதை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த நாடு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்பானியாடுங்கிற வார்த்தை. ஏன்னா ஸ்பானியாடு ஸ்பெயின், ஆப்வியஸ்லி ஸ்பெயின்ல இருந்து அந்த நேஷனாலிட்டி உள்ளவங்களை ஸ்பானியாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் நேஷனாலிட்டி குடியுரிமை உடையவர்களையும் இந்தியன் தான் சொல்லுவோம். இந்திய பொருள்களையும் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுவோம். அதே போல பிரெஞ்சு என்னது பிரெஞ்சு ஃப்ரைனே பேரு. ஸோ அங்க உற்பத்தி ஆகுறத பிரெஞ்சுன்னு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதான் பேரு, குடியுரிமை பெற்றவர்களுக்கும் அங்க உற்பத்தி ஆகிற பொருள்களுக்கும் அதான் பேரு. சைனீஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாத்தையுமே சைனீஸ் அங்க இருந்து வரக்கூடிய பொருள்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். மேட் இன் சைனா, சைனீஸ்னு நம்ம ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோம். ஆனா ஸ்பெயின்ல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஸ்பானிஷ் அப்படின்னு பேரு. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸ்பெயின்ல உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு பேரு ஸ்பானிஷ், அங்க இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்றவர்களுக்கு பேரு ஸ்பானியார்ட். இதை கவனத்துல வச்சுக்கோங்க. இதுல சிக்கலானது இது ஒண்ணுதான். பாக்கி எல்லாமே நம்ம எழுதிடுவோம். தாய்லாந்து எழுதிடுவோம், பர்மீஸ் பர்மா எழுதிடுவோம், ஸ்ரீலங்கா எழுதிடுவோம், பிரான்ஸ் எழுதிடுவோம். ஆனா இந்த ஸ்பானியார்டு, இவங்க வந்து ஸ்பானியார்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஸ்பெயின் எழுதிடுவோம். ஆனா ஸ்பெயின் கொடுத்துட்டு ஸ்பானிஷ் ஸ்பானியார்டு ரெண்டையும் கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். தவறாக உற்பத்தி ஆகிற பொருள்கள் வந்து ஸ்பானிஷ், அங்க குடியுரிமை பெற்றவர்கள் ஸ்பானியார்ட். இதை மட்டும் குறிச்சுக்கோங்க. இந்த பாடத்துல அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய விஷயங்களா இருக்காது. ஓகே, அடுத்தது நவுன்ஸ். நவுன்ஸை பொறுத்தவரையிலையும் உன்னோட பெயர்கள், ஏதோ ஒரு மனிதன் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு உணர்வு, அதோட பெயர் தான் நவுன்னு சொல்றோம். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எப்படி கொண்டு வரோம்னா
சேர்க்கிறோம், டிஎஸ் சேர்க்கிறோம். இப்போ ஒரு நவுனுக்கு அதை பத்தி கூடுதலா சொல்றதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ் பயன்படுத்துவோம். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல விரிவா பார்க்க போறோம்னால இப்ப இதுல உள்ள வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுப்போம். டால் பில்டிங். அப்போ பில்டிங்கிறது ஒரு பொருள், ஒரு இடம். அதை பத்தி விளக்கம் கொடுக்கறது, விளக்கமா அது எப்படிப்பட்ட அதோட தன்மையை விளக்குறது. உயரமான கட்டடம், டால் பில்டிங். ஓகே, இப்போ அத ரெண்டு விளக்கம் கொடுக்கறது எதுன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. எ லாங் ஷார்ப் பீக், நீளமான கூர்மையான அழகு. அப்போ ஃபர்ஸ்ட் நீளம் அளவு வந்துருது, அடுத்தது ஷார்ப் அதனுடைய தன்மை வந்துருது. ஓகே, இது போல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ சில்லி, எ கிரீன் சில்லி நிறம், சம் கிரீன் சில்லி, அடுத்தது ரவுண்ட் சில்லி, மெனி டொமேட்டோஸ், சம் டொமேட்டோஸ். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லி தரேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அட்ஜெக்டிவ் வரிசையா இருக்கு, அதுல ஒரு நவுன் இருக்கு. இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, நோ எஸ்எஸ்ஏ கம்ப்யூட்டர், நோ எஸ்எஸ்ஏ கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ல காம் மட்டும் வச்சுக்கோங்க, காம் இஆர விட்டுருங்க. நோ எஸ்எஸ்ஏ கம்ப்யூட்டர். புரியுதா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பதில் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய பணி. ஒரு அட்ஜெக்டிவா ஆர்டர் பண்ணும்போது அதுல நோ எஸ்எஸ்ஏ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்ல இஆர் கிடையாது, நோ எஸ்எஸ்ஏ காம். அப்போ இதுதான் அந்த ஆர்டர். இது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அந்த ஏன்னா இதுல வந்து உதாரணங்கள் நிறைய இல்லை, இங்க கொடுத்துருக்காங்க. கிரீன் லிட்டில் த சில்லி. அப்போ த லிட்டில் கிரீன் சில்லியா, கிரீன் லிட்டில் சில்லியா, இதுதான் விஷயம். லிட்டில் கிரீன் சில்லியா, கிரீன் லிட்டில் சில்லியா சில்லியா. அப்போ நம்ம இங்க இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அது இந்த இடத்துல விளக்கமா இல்லை, அடுத்த டைம்ல வருது, அதுல நான் உங்களுக்கு நம்ம ஓகே வெரி குட். அளவு, நிறம், காம்புங்கிறது வந்து அந்த நோ எஸ்எஸ்ஏ காப்புன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை சொல்லும் போது நீங்க ஈஸியா அந்த ஆர்டர் பண்ணிட முடியும். அதை நான் உங்களுக்கு அடுத்த அந்த டைம்ல சொல்லிடுறேன். ஏன்னா இதுல சொல்ல ஆரம்பிச்சோம்னா நேரம் இருக்கும், அங்கேயே நான் உங்களை அதை பார்க்கணும். அதே போல ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ், இதுல ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஊருக்காரர் தான் எழுதியிருக்காரு. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ். இப்போ அம்மா சொல்றாங்க, லிட்டில் பாய் ராஜ் முத்து கடைக்கு போ, அங்க சின்னமோன் பெட்டர் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் வாங்கிட்டு வா அப்படின்ற. சின்னமோன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், அது ஒரு நறுமண பொருள். என்னது யோசிங்க, லவங்கப்பட்டை. அதே போல பெட்டல் லீவ்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அந்த சமையலுக்கு பயன்படுத்துவோம் கூடிய பண்ணோம் இல்லையா, அது இல்ல, இது வேற. என்னது, வெற்றிலை. சமையலுக்கு பயன்படுத்துற இலை இல்ல, இது வெற்றிலை. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக், நமக்கு ஈஸியா தெரியும். இவன் அங்க போறான், போய் நல்லா அங்க வந்து பாடிக்கிட்டே அந்த கடைக்கு போறான். நான் சொன்னதை குறிப்பெடுத்துக்கோங்க. சின்னமோன் என்ன, பெட்டல் லீவ்ஸ் வெற்றிலை, இதெல்லாம் எழுதிக்கிங்க. அங்க கடையில போய் இவன் என்ன கேட்கிறான் பாருங்க, ரேட்டில் ஆஃப். ரேட்டில் ஆஃப்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அங்க போய் ரிசைட் பண்றான், திருப்பி சொல்றான். என்னது, ஃபர்ஸ்ட் எனக்கு சீசேம் வேணும், சீசேம் சீட்ஸ். அப்படின்னா என்ன, எள்ளு. சீசேம் வேணும், ஆனியன் வேணும், டொமேட்டோஸ் தக்காளி வேணும், பிக்கிள்ஸ் ஊறுகாய் வேணும். இதை வாங்கிட்டு வர்றான். வந்தோடனே அவங்க அம்மா இவன் காதை பிடிச்சி திருவுறாங்க. அவ்வளவுதான். இது பாட்டு. இதுல வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை, பட் நம்ம அந்த வார்த்தைகளை கவனம் பண்ணிப்போம். சீசேம் சீட்ஸ்ங்கிறதுக்கு ஜிஞ்சிலி சீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஜிஞ்சிலி சீட்ஸ்.
அதை நாம வச்சுக்கோங்க. ஆச் அப்படிங்கிறதுக்கு சவுண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பெயின், வலியை வெளிப்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல எதுவும் இல்லை. இது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் வந்து ஒரு ஃபோனடிக் டிவைஸ். அப்படின்னா alliteration is repetition of consonant at the beginning of two or more words in a line. ஒரு வரியில ஒரு மெய்யெழுத்து, உயிரெழுத்து இல்ல, மெய்யெழுத்தின் ஓசை அது திரும்ப திரும்ப வர்றது. இப்போ மத, மை, அப்போ ரெண்டும் தமிழா இருந்தா நம்ம இது ரெண்டும் வேற வேற எழுத்துன்னு சொல்லுவோம். பட் இதுல மெய்யெழுத்து இருக்கு. நம்ம நேற்று தான் தமிழ்ல பார்த்தோம், உயிரும் மெய்யும் சேரும் போதுதான் உயிர்மை. இப்போ இதுல மத, மை இது ரெண்டுமே ஆங்கிலத்தை பொறுத்தவரை மெய்யெழுத்து எம் அப்படிங்கிற இதுதான் பயன்படுத்துவோம். பக்கத்துல உயிரெழுத்து தனியா ஓசைக்கானதை பயன்படுத்துவோம். நம்ம பொனட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். அந்த மெய்யெழுத்துக்கான குறியீடு வரும்போது அதுதான் அந்த எழுத்தின் தொடக்கமா இருக்கும். இப்போ ஒரு வரியில அடுத்தடுத்து ஒரே மாதிரியான மெய்யெழுத்துக்கள் வரும்போதுதான் அதனுடைய ஓசையை அலிட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா எழுத்தை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலா அலிட்ரேஷன்ங்கிறது ரெப்பிட்டிஷன் ஆஃப் கன்சோனன்ட், மெய்யெழுத்து ஓசையை தான் கொடுக்கும். ஆங்கிலத்தை பொறுத்தவரை உயிரெழுத்து மெய்யெழுத்துங்கிறது எழுத்து அடிப்படையிலானது அல்ல. அதனாலதான் நம்ம வந்து ஒய்ய வந்து ஆஃப் ஒவ்வொல்லாம் சில பேர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆங்கிலம் என்பது ஓசை வந்து பொனட்டிக், அந்த ஸ்கிரிப்ட் அடிப்படையிலானது. லெட்டர்ஸ் அடிப்படையில நாம வவ்வல்ஸ் பிரிக்க கூடாது. நம்ம சொல்லலாம் AEIOU வர்ற இடத்துல இது வரும், ஒய் வர்ற இடத்துல இது வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம், ரைட்டு தான். ஆனால் ஆங்கிலத்துல வந்து எழுத்துக்குன்னு ஒரு உச்சரிப்பு கிடையாது. அது அதனுடைய இடத்திற்கு தான், பொனேமுக்கு தான் உச்சரிப்பு, அந்த லெட்டருக்கு உச்சரிப்பு இல்லை. அதை ஞாபகம் வச்சு. ஓகே ஓகே இதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. ஸ்டோன் சூப். இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம் இருக்கு. அதுக்கு ஒரு டிராவலர் பயணி வராரு. ரொம்ப டயர்டா இருக்காரு, ஹங்கிரியா, பசியா இருக்காரு. அந்த பயணத்தினால அந்த ஊரே ரொம்ப டார்க்கா இருக்கு, யாருமே அந்த தெருவுல இல்லை. இதை பார்த்தா ஒரு அன்ஹாப்பி பிளேஸா இருக்கு. டிராவலர் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த முதல் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த பயணத்தை நிப்பாட்டிட்டு, பயணம்னா குதிரையில வந்திருப்பாரு. ஓகே, அங்க ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்கறாங்க. நான் ரொம்ப பசியா இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து, அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர் இஸ் நோ ஃபுட் ஹியர், இங்க எதுவும் சாப்பாடு இல்லை அப்படின்ட்டாங்க. யூ வில் நாட் ஃபைண்ட் எனி ஒன் வித் எக்ஸ்ட்ரா ஃபுட் டு கிவ். நீங்க இங்க நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, எந்த வீட்லயுமே நீங்க வந்து யார்கிட்டையுமே எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்கறதுக்கு இருக்காது. ஏன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப புவர் அண்ட் ஹங்கிரி, நாங்க எல்லாம் ரொம்ப ஏழை, பசியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேகமா கதவை சாட்டிட்டாங்க பெண்மணி. இந்த டிராவலர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ரவுண்டு ஸ்டோர். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் ரவுண்டு ஸ்டோர். முதல்ல அளவு வருது, அடுத்தது அதனுடைய ஷேப் வருது. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா, சிறு வட்டம். வட்டம் சிறு அப்படின்னு சொல்ல மாட்டோம், சிறு வட்டம்னு தான் சொல்லுவோம். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் ரவுண்டு. லார்ஜுங்கிறது அளவு, சைஸ். ரவுண்டுங்கிறது ஷேப். நம்ம சொன்னோம் இல்லையா, SSAன்னு சொன்னோம் இல்லையா, அதுல லார்ஜ், ரவுண்டு, அடுத்தது ஏஜ், அதுதான் ஏ. ஸோ அதுல சிறு வட்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன்கிற நவுனுக்கு முன்னாடி வர்ற இந்த ரெண்டு அட்ஜெக்டிவும், லார்ஜ், ரவுண்ட், இந்த ரெண்டும் அட்ஜெக்டிவ். இதை பயன்படுத்துற ஆர்டர் எதுன்னா, ஃபர்ஸ்ட் சைஸ், அடுத்தது ஷேப். சிறு வட்டம், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. ஃபர்ஸ்ட் சைஸ் தான் வரணும். அந்த அடிப்படையில் லார்ஜ் ரவுண்ட் ஸ்டோன் இப்படிதான் சொல்லணும், ரவுண்ட் லார்ஜ் ஸ்டோன் சொல்லக்கூடாது. ஓகே, அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு பெரிய வட்டமான ஒரு கல்லை எடுத்துக்கிறாரு. போய் எல்லார் வீட்டு கதவையும் தட்டுறாரு. தட்டி சாரி அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அவங்க வெளில வராங்க. பாதி கதவை திறந்து வச்சுட்டு தான் கேட்கறாங்க. திருப்பி அந்த பெண்மணி வந்து அந்த டோர் கிட்ட வராங்க, பாதி கதவை திறந்து வச்சு கேட்கறாங்க. நான் இப்போ வந்து, இவர் சொல்றாரு, அந்த பயணி டிராவலர் சொல்றாரு, நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோன் சூப் செய்ய போறேன், கல்லை வச்சு ஒரு சூப்பு.
இது வந்து ஒரு ரொம்ப அருமையான சூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டோன் சூப் அப்படின்னு அந்த அம்மா சிரிக்கிறாங்க. யூ கேன் மேக் சூப் ஃப்ரம் அ ஸ்டோன். நீ வந்து சூப்பை வந்து உருவாக்க முடியாது. இல்லம்மா, நான் இது மாதிரி நிறைய முறை முன்னாடியே பண்ணியிருக்கேன். அடுத்தது இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இட் கேன் பி வெரி டேஸ்டி அப்படின்னு அந்த டிராவலர் சொல்றாரு. அந்த பெண்மணி வந்து பார்த்துட்டு, ஒரு நிமிஷம். ஓகே. அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஸ்டோன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு இம்பாசிபிள் அப்படின்றாங்க. இல்ல, நான் முடிச்சிட்டேன். ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. அவரு என்ன பண்றாரு, உடனே ஒரு அடுப்பை ஏத்துறாரு. அதுல ஒரு பானை தண்ணீரை வைக்கிறாரு. அந்த டிராவலர் வந்து அந்த தண்ணிக்குள்ள இந்த கல்லை போடுறாரு. தண்ணி கொதிக்குது. அவர் போய் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த வெந்நீர், அது ஆக்சுவலா வெந்நீர் தானே, வெறும் கல்லும் தண்ணியும் தானே இருக்கு, எடுத்து சிப் பண்றாரு. இது ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சோண்டு இத சுவையாக்கணும்னா சால்ட்டும் பட்டரும் வேணும், உப்பும் வெண்ணெயும் வேணும், கொஞ்சோண்டு அதை மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, நேரா கபோர்டுக்கு போறாங்க. சால்ட்டையும் பட்டரையும் எடுத்துட்டு வராங்க. உடனே இதை அதுக்குள்ள போட்டுறாரு. அந்த ஹஸ்பண்டோட கணவர் வராரு. அவர் கையில வந்து ஆனியனும் பொட்டாட்டோவும் இருக்கு. உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டோன் சூப் அப்படின்னு இவர் சொல்றாரு. இம்பாசிபிள் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. உடனே ஆல்மோஸ்ட் பினிஷ்ட், நாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம், ரொம்ப டேஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு ஸ்பூனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இதுல ஒரு சின்ன குறை என்னன்னா, கொஞ்சோண்டு ஆனியனும் கொஞ்சோண்டு பொட்டாட்டோவும் போட்டா போதும். ஓகே, இவ்வளவு பெருசு இவ்வளவு பேருக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வெங்காயமும் தக்காளியும் கொடுக்குறாரு. உடனே அதை அலசி கட் பண்ணி போடுறாரு. போட்ட பிறகு ஸ்மெல் வந்து அந்த டொமேட்டோ சூப்போட ஸ்மெல்லே எங்க பார்த்தாலும் வருது. உடனே தெருவில் வந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரர் வெளில வராரு. அந்த ஸ்மெல் பார்த்துட்டு என்னன்னு கேட்கிறாரு. இந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ அவர் ரெடி ஆயிட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்டு தான், இதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு கேரட்டும் பீன்ஸும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கு, நான் கொஞ்சோண்டு கொண்டு வந்து தரேன். உடனே அவரு பக்கத்து வீட்டுக்காரர் வராரு, அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு போறாரு. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு கேரட்டும் பீன்ஸும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இந்த நியூஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, பல கிராமவாசிகளை வந்து அந்த இடத்துக்கு வர வைக்குது வீட்டை விட்டு. அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஸோ இப்ப ரெடியா அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. ரெடி ஆயிடுச்சு, ஆனா இதுக்கு ஒரே ஒரு சிக்கன் மட்டும் வேணும் அப்படின்றது. உடனே ஐ ஹாவ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போய் கொஞ்சோண்டு பீசஸ் எடுத்து வந்து சிக்கன் அந்த குடத்துல போடுறாரு, ஸ்பாட்ல போடுறாரு பானையில. அப்புறம் அந்த டிராவலர் என்ன பண்றாரு, பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எல்லாருக்கும் அந்த கிண்ணத்துல ஊத்தி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. டெலிஷியஸ், அதாவது மிக சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. பட் எப்படி இந்த மேஜிக்கல் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது, டிராவலர் வந்து அந்த கல்லை எடுத்து காட்டுறாரு. அது ரொம்ப முழுசா இருக்கு. வில்லேஜஸ்க்கு அப்பதான் புரியுது இதுலோட சுவை இதுல வந்து கல்லுல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஷேர் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்ணி பங்கிட்டு இருக்கிற இடம் தான் அடுத்தது மகிழ்ச்சியான இடம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படிதானே கதையை முடிப்பாங்க. அவ்வளவுதான் அந்த ஸ்டோரி. அடுத்தது ஸ்பைசிஸ், அது சம்பந்தமான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இன்றைய வகுப்பு. நம்ம வந்து மிகச்சரியா 7 மணிக்கு நிறைவு செஞ்சிருக்கோம். 1 மணி நேர வகுப்பு 7 மணிக்கு நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சது.